டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்குங்க. ரியல்மி 3 ப்ரோங்க. வாங்க ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரெண்டாவது டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிடலாங்க. பழைய டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டுங்க, புது டிஸ்பிளே போட்டுடலாங்க. பேஸ்ட்டு அப்ளை பண்ணிங்க, ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாங்க காம்போ ஒட்டுறதுக்காக. காம்போன்னா டிஸ்பிளே தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. ஓரளவுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க, முடிஞ்சுங்க. காம்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லா சைடு சீட்டிங் கரெக்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாங்க. டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு வந்து நிற்கிறது இல்லைங்க, அதனால் கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. ஸ்டிப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாங்க. பேட்ரி கனெக்ட் பண்ணி பார்த்துடலாங்க. பேட்ரி கனெக்ட் பண்ணிங்க. பவர் பட்டனு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாங்க உடஞ்சிருச்சுங்க. அதனால் கொஞ்சம் ரப்பர் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிங்க ஒட்ட வச்சு அதை ஒட்டிடலாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா ஃபிக்ஸ் ஆகுங்க. அப்படியே ஒட்டினோம்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குங்க. திரும்ப அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பேக் டோர் வந்து ஓப்பன் ஆயிருங்க. யார் போய்ங்க அந்த பாண்டிங் ஆகாதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. ரப்பர் பேண்ட் போட்டுடலாங்க. நல்லா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துடலாங்க. இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாங்க. செட் ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. செட் ஆன் ஆயிடுச்சுங்க. இன்னும் உள்ள மட்டும் போனால் போதுங்க. உள்ளே போயிடுச்சுங்க. கஸ்டமர் பாஸ்வேர்டு சொல்லியிருந்தாங்க, நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாங்க. உள்ளே போயிடுச்சுங்க. பட்டன்ஸ் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துலாங்க. சக்ஸஸ்ங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.